இது கதை பாட்காஸ்ட் வழங்கும் சென்னியின் வாழ் எபிசோட் நம்பர் 15. இந்த எபிசோடோட டைட்டில் வெண்ணிற புரவிப்படையின் அட்டகாசம். ஒருவேளை சோழருக்கு தெரியாம யாராவது சுயம்பரத்துல பார்ட்டிசிபேட் பண்ணா அப்படின்னு ஒரு கேள்விய கேட்டான் வீரமாறன். அதுக்கு வாய்ப்பே இல்லை. எங்க மன்னரோட பேச்ச மீற சோழ நாட்டுல யாருன்னு சொல்ல வந்த பிடர்த்தலையன் கொஞ்சம் யோசிச்சான். அப்புறம் அதுக்கு யாருக்கும் துணிவில்லை அப்படின்னு சொன்னான். அதுக்கு சோழரோட மிதமிஞ்சின கோவம் தான் காரணம் இல்லையா அப்படின்னு கேட்டான் கொற்றவன். இன்னொன்னு இருக்கு அப்படின்னு பிடர்த்தலையன் கைய மேச மேல வச்சு கொஞ்சம் தலை குனிஞ்சு அப்புறம் மெதுவா நிமிர்ந்து கொற்றவனை பார்த்தவன் பாண்டிய நாட்டோட பாதுகாப்பு அப்படின்னா. அதை கேட்டு வீரமாறன் முழிச்சான். சோழ நாட்டை சேர்ந்தவங்க பாண்டிய நாட்டு சுயம்பரத்துக்கு வந்திருந்தா அங்க சுயம்பரமே நடந்திருக்காது, வெட்டும் குத்தும் தான் நடந்திருக்கும். முன்னாடியே சேரரும் உங்க பாண்டிய நாட்டோட சேர்ந்திருக்கிறதுல எங்க சோழ நாட்டுக்காரங்களுக்கு உடன்பாடே இல்லை. சுத்தி இருக்க சூழ்நிலை இப்படி இருக்க பாண்டிய அவையில சோழர்கள் சும்மாலாம் இருக்க வாய்ப்பே இல்லை. இதெல்லாம் யோசிச்சுதான் எங்க மன்னர் யாரையும் போக வேணான்னு சொல்லிட்டாரு அப்படின்னா. அப்ப 2 மண்குவளையில கரும்பு சாரி எடுத்துட்டு வந்து பரிமாறினா கடைக்காரன். அவனை பார்த்து சிரிச்சு தலையாட்டினா பிடர்த்தலையன். அவன் பணிவோட விடை பெற்றுட்ட பின்னாடி நுரை ததும்ப கிடைக்கிற கரும்பு சாற்ற கையில எடுத்து 2 பேரும் குடிச்சாங்க. முடிஞ்சதும் 2 பேரும் தெருவில் இறங்கி நடக்க ஆரம்பிச்சாங்க. கூட்ட நெரிசல்ல 2 பேரும் நடந்து போய் அரண்மனை சேர கொஞ்சம் டைம் எடுத்தது. அப்போ வீரமாறன், நண்பா நான் ஒன்னு கேட்கணும் அப்படின்னா. தாராளமா கேளுங்க நண்பா, நீங்க சோழ நாட்டோட விருந்தாடி, எதுவா இருந்தாலும் தயங்காம கேளுங்க, பதில் கொடுக்கறது என் கடமை அப்படின்னா பிடர்த்தலையன். நீங்க எப்படி சடார்னு என் பின்னாடி வந்து வாழ் மொழியில என்ன விசாரிச்சிங்க அப்படின்னு கேட்டான் அவன். அதை கேட்டு சிரிச்ச பிடர்த்தலையன், நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருந்தேன். நீங்க குதிரையோட வந்தது, ஓய்வெடுத்தது, 4 தடவை தும்முனது, இது எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருந்தேன் அப்படின்னா அவன். அப்ப நீங்க மரத்து மேல உட்கார்ந்து இருந்தீங்களோ அப்படின்னு கேட்டான் வீரமாறு. ஆமா வீரமாறா, மரத்து மேலதான் இருந்தேன். ஒரு சின்ன கரெக்ஷன், உட்கார்ந்து இருக்கல, தலைகீழா தொங்கிட்டு இருந்தேன் அப்படின்னா பிடர்த்தலையன். அதை கேட்டவன் பிடர்த்தலையனை விசித்திரமா பார்த்தான். அவன் பார்வையை புரிஞ்சுக்கிட்ட பிடர்த்தலையன், புரியுது, நீ எதுக்குடா ஊர் எல்லையில இருக்க மரத்துல போய் தொங்குற அப்படின்னு நினைக்கிற, சரிதானே? அது வேற ஒண்ணும் இல்ல, அந்த மரம் என்னோட ஃப்ரெண்டு. என் கையால தான் அந்த மரத்தை விதைச்சேன். இப்போ எனக்கு தலைகீழா தொங்குறதுக்கு ஹெல்ப் பண்றான் என் ஃப்ரெண்டுன்னா பிடர்த்தலையன். எதுக்காக, ஏன் தொங்கணும் அப்படின்னு கேட்டான் வீரமாறன். எல்லாம் தலையை இரும்பாக்கத்தான் அப்படின்னா பிடர்த்தலையன். இப்போ வீரமாறன் முகத்துல குழப்பம். அப்படி தொங்குறது தலைய பலமாக்கும், இரும்பு மாதிரி பலமான தலை கொண்டவன் அப்படிங்கறதால என்னை இரும்பிடர் தலையன்னு கூப்பிடுறாங்க அப்படின்னா பிடர்த்தலையன். விசித்திரமா இருக்கேன் நண்பா. ஆமா, அப்ப தூரத்துல ஒரு வெள்ளை நேரத்து காத்து தெரிஞ்சுதே, அது நீங்க அப்படின்னு இழுத்தான் வீரமாறன். பார்த்தேன் அப்படின்னா பிடர்த்தலையன். என்னது அது அப்படின்னா இவன். சோழ இளவரசன் வெண்வேல் சென்னியோட குதிரைப்படை, வெள்ளை குதிரைப்படை அப்படின்னா பிடர்த்தலையன். குதிரைப்படையாது அப்படின்னு வாய பொழந்தான் வீரமாறன். ஆமா, அதுதான் காத்து மாதிரி பறக்கிற குதிரைப்படை அப்படின்னா பிடர்த்தலையன். சொல்லிட்டு கொற்றவன் முகத்தை பார்த்தான். அவனுக்கு என்னவோ கொற்றவனை பிடிச்சிருந்தது. பார்த்ததும் அவன் கிட்ட ஒரு தோழமைய உணர்ந்தான். எங்க வெற்றிவேல் சென்னியும் சீக்கிரமே சந்திப்பீங்க அப்படின்னு பிடர்த்தலையன் சொல்ற நேரம் 2 பேரும் சோழக்கோட்டையோட வாசலுக்கு வந்திருந்தாங்க. இரும்பிடர் தலையனோட கோழியூர் அரண்மனை வாசலுக்கு வந்த கொற்றவன் தங்களுக்கு முன்னாடி இருக்க நுழைவாசல பார்த்தான். 2 பக்கமும் கருங்கல்லால ஆன மதில்களும் அது மேல அங்கங்க கருப்பு கருப்பா கரையும் இருந்தது. மதில் மேல நடுவுல எப்படியோ முளைச்சிடுற சின்ன சின்ன செடி கொடிகளை எல்லாம் தீ வச்சு பொசுக்கிறதால செவர் முழுக்க அந்த கரியோட கரைகள் இருந்தது. ஒருவேளை அதையெல்லாம் விட்டுட்டா நாளைக்கு பெருசாகி வளர்ந்து செடியாகி மரமாகி வேரூன்றி மதிலுக்குள்ள ஊடுருவி அதையே சாச்சிடும். அதை தவிர்க்கிறதுக்காகவே குறிப்பிட்ட சோழ வீரங்க அப்பப்போ செவர ஆராய்ஞ்சிட்டு இருந்தாங்க. மதிலுக்கு நடுவுல இருந்த கதவுங்க வலுவானது, இரும்பால ஆனது, அதுவும் எஃகு இரும்பால ஆனது. துருப்பிடிக்காத இரும்ப எப்படி கனிமங்கள்ல இருந்து பிரிக்கிறது அப்படிங்கிற தொழில்நுட்பத்தையும் அறிவையும் தமிழர்கள் அப்பவே நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. அதுதான் வடநாட்டுக்காரங்க தமிழகம் மேல ஆசை வைக்க ஒரு காரணமாவும் இருந்தது. அந்த கதவுல பாயம் புலி ஒன்னோட சின்னமும் அதுக்கு கீழே பெரிய யானை ஒண்ணு சேவல் ஒண்ணு கொத்துறது மாதிரி சின்ன வேலைப்பாடுகளும் இருந்தது. அதை தொடர்ந்து கீழே கோபுரம்னு தமிழ்ல எழுதியிருந்தது. கொற்றவன் அதை பார்த்துட்டு இருக்க அந்த நேரம் அவனோட நின்றுட்டு இருந்த பிடர்த்தலையன்
கோழியூருக்கு உங்களை வரவேற்கிறேன் பாண்டிய தூதரே அப்படின்னா. அதை எடுத்து பிடர்த்தலையனை பார்த்த வாயில் காவலர்கள் கதவை திறக்க 2 பேரும் உள்ள நுழைஞ்சாங்க. சோழ அரண்மனைக்குள்ள பாண்டிய தூதுவனா நுழைஞ்சா, முன்னாடி கொற்றவனா சோழ தூதுவனா இருந்து இப்போ வீரமாறனா பாண்டிய தூதனா மாறி இருக்கவன். அதுக்குள்ள அங்கங்க வேலைக்கார படை வேலும் வாளும் ஏந்தி போயிட்டு இருக்க அரசு அதிகாரிகளும் அவங்களோட தேர்களும் நகர்ந்துட்டே இருந்தது. அரச மகளிர்கள், புலவர்கள், இப்படி பலரும் அரண்மனைக்குள்ள இருந்தாங்க. பிடர்த்தலையன் எல்லாரையும் காட்டி சொல்லிட்டே வந்தான், அவங்க வேலைக்கார படை, எங்க மன்னரை உயிர் கொடுத்து காப்பாத்துறவங்க அப்படின்னா. அங்க இருந்த வேலைக்கார படை புதுசா நுழைஞ்ச கொற்றவனை கவனிச்சாங்க. இவன் வீரமாறனும் அவங்கள பார்த்தான். ஆனா ரொம்ப நேரம் அவங்கள பார்க்கல. சில யானைங்க அங்க குஞ்சர மல்லர்களோட உலாவிட்டு இருந்ததுங்க. அதெல்லாம் நல்லா அலங்கரிக்கப்பட்டு இருந்துச்சு. அதுல ஒண்ணு துதிக்கையை தூக்கி பிளிரவும் செஞ்சது. அந்த பிளிரல் சத்தம் வந்த நேரம் அரண்மனை கோபுர கட்டடத்துல இருந்து வெளியில வந்தாரு இளம்பெரும் சென்னியோட வேலைக்கார படை தலைவரான பொற்கையர். இது அவரோட பட்ட பேரு. எப்பவும் தன்னோட வலது கையில தங்கத்தாலான வளையங்கள் பலதை போட்டிருந்ததால அவரை பொற்கையர்னு சோழ நாட்டவங்க அழைச்சாங்க. இறுகின தசைங்க, 7 அடி உயரம், தேக்கு மாதிரி தோல், உடம்புல புலி, வாள், வேல் இது மாதிரி போற அடையாள பச்சைங்க. இதோட காட்சியளிக்கிற அவரோட முகம் பார்க்கறதுக்கு கம்பீரமா இருந்தது. பின்னாடி கையை கட்டிக்கிட்டு வெளியில வந்து நின்ன பொற்கையர் அரண்மனையை பார்த்து வந்துட்டு இருக்க பிடர்த்தலையனையும் கொற்றவனையும் பார்த்தாரு. கொற்றவனை பார்த்ததுமே பொற்கையர் மனசுக்கு ஏதோ வித்தியாசமா பட்டதும் அவனை முழுக்க ஆராய ஆரம்பிச்சாரு. அவரு 7 அடியில அசுரன் கணக்கா வந்து அரண்மனை வாசல் கிட்ட நிக்கிற அவரை வீரமாறனும் பார்த்தான். அதோட அவர் பார்வையாலேயே தன்னை ஆராயிறதையும் பார்த்தான். அப்புறம் பொற்கையர் கொற்றவனை சந்தேகப்பட்டு செக் பண்ண நினைச்சு 2 பேரையும் பார்த்து நடந்தாரு. அழுந்தூர் இளவரசரை வணங்குறேன்னு பொற்கையர் தன்னோட பொற்கையை வச்சு கொஞ்சம் தலையை முன்னாடி அசைச்சு நிமிர்ந்தாரு. 2 பேரும் நிக்கிற இடத்துக்கு வந்தாரு. பதிலுக்கு வேலைக்கார படை தலைவர் பொற்கையருக்கு பிடர்த்தலையனோட வணக்கங்கள்னு சொன்னா பிடர்த்தலையன். அப்பதான் அவன் மேல இருந்த கண்ணை எடுத்து கொற்றவன் மேல வச்சாரு. அவர் பார்வை அவ்வளோ கூர்மையா இருந்தது. கொற்றவன் அவர் பார்வையில இருக்க பலத்தை உணர்ந்தான். இவர் மதுரையில இருந்து கயல் கொண்ட பாண்டியரோட செய்தியை சுமந்துட்டு வந்திருக்க பாண்டிய தூதர்னு அவரை அறிமுகப்படுத்தி வச்சான் பிடர்த்தலையன். நான் பாண்டிய தூதன் வீரமாறன், உங்களை பார்த்ததுல மகிழ்ச்சின்னு கொற்றவன் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லி புன்னகையோட சொன்னான். பொற்கையர் பதிலுக்கு சிரிப்பெல்லாம் முகத்துல காட்டல. வணக்கம், நீங்க தூதுவரா அப்படின்னு கேட்டுட்டு சந்தேகப்படுற மாதிரி ஏற இறங்க பார்த்தாரு. உங்களுக்கு சந்தேகம் வேணாம், நான் தூதுவன் தான் அப்படின்னா இவன் அப்படின்னு தலையசைச்ச பொற்கையர் அவனோட இடைவாள் மேல தன்னோட பார்வைய ஓட விட்டார். அழகான வாள், நான் அதை பார்க்கலாமா அப்படின்னு பொற்கையர் கையை நீட்ட இவன் 1 நிமிஷம் ஸ்டன் ஆயிட்டான். முன்னாடியே இந்த வாளை குதிரையில இருக்க மூட்டையில மறைச்சு வைக்கணும்னு நினைச்சவன் பிடர்த்தலையனோட பேசிக்கிட்டே வந்ததுல அதை சுத்தமா மறந்துட்டு வந்ததை நினைச்சு தன்னையே நொந்துக்கிட்டான். இப்ப நான் என்ன உங்ககிட்ட சொல்றது அப்படிங்கிற மொமெண்ட் சிலையா நிக்கிற அவனை தூதரே அப்படின்னு பொற்கையர் கூப்பிட்டாரு. அதுக்கப்புறம் வேணான்னு சொல்றது நல்லா இருக்காது அப்படின்னு உரையோட கழட்டி கொடுத்தான் வாழை. அதை வாங்கினவரு சுத்தி முத்தி அதை பார்த்தாரு. இது பாண்டிய நாட்டுல பண்ணதா அப்படின்னு கேட்டாரு. இல்ல, இது எனக்கு பரிசா வந்த வாழ் அப்படின்னா. இதுல உங்க மீன் சின்னத்தையே காணுமேன்னு சந்தேகத்தோட கேட்டவரு அந்த வாழை உரையிலிருந்து எடுக்க ட்ரை பண்ணாரு. அதை பார்த்த கொற்றவன் கண்ணும் கொஞ்சம் தடுமாறி முழிச்சுது. இப்போ என்ன பண்ண போறான்னு நாம யோசிக்கும் போது அவன் மூளையை கசக்கி யோசிக்காமையா இருப்பான். சட்டுன்னு மீன் சின்னம் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கு அப்படின்னு தன்கிட்ட இருந்த பாண்டிய லட்சணையையும் பாண்டிய முத்திரை குத்தின மடலையும் மட்டும் வெளியில எடுத்து அவருக்கு முன்னாடி காட்டினா வீரமாறன். பொற்கையர் பாதி உருவன வாழை அப்படியே நிறுத்திட்டு அவன் நீட்டின மடலையும் லட்சணையும் பார்த்தாரு. அதை பார்த்ததும் உடம்பு விரைச்ச பொற்கையர் உரையிலிருந்து வெளியில கொஞ்சம் வந்திருந்த வாழை திரும்பவும் உரையிலேயே போட்டு மரியாதையோட அவன்கிட்ட நீட்டினார். பாண்டிய லட்சணைங்கிறது பாண்டிய மன்னரை குறிக்கிறது. அதனால அப்போ பாண்டிய மன்னருக்கு தான் கொடுக்க வேண்டிய மரியாதைய அவனுக்கு கொடுத்தாரு வேளக்கார படை தலைவர் பொற்கையர். எல்லாத்தையும் இடுப்பு கச்சையில பத்திரமா வச்சவன் வாழை வாங்கிக்கிட்டான். அப்போ மன்னரை பார்க்க போறோம் பொற்கையரே அப்படின்னா பிடர்த்தலையன். பொற்கையர் ஓகேங்கிற மாதிரி தலையாட்டினாரு. கைத்தட்டி 4 வீரர்களை அங்க கூப்பிட்டாரு. 4 பேரும் கொற்றவனுக்கும் பிடர்த்தலையனுக்கும் காவலா வர அந்த 2 பேரும் சோழ அவைக்குள்ள நுழைஞ்சாங்க. உள்ள போன கொற்றவன் அவைய பார்த்து பிரமிச்சிட்டான்.
அவன் இது வரைக்கும் பார்த்ததுலேயே சோழரோட அவைதான் ரொம்ப பிரம்மாண்டமானது. நடுவுல தரை முழுக்க சிவப்பு நிற கம்பளம் விரிச்சிருந்தது. 2 பக்கமும் அதிகாரிகளுக்கு நாற்காலிகள் போடப்பட்டிருந்தது. ஒவ்வொரு பக்கத்துக்கும் 2ன்னு அவைக்கு 8 வாசல் இருந்தது. செவுர்ல எல்லாம் பலவிதமான ஓவியங்களும் அலங்கார பொருட்களும் இருந்துச்சு. தூண் எல்லாம் வெள்ளையிலையும் தங்கத்திலையும் கலர்ல வண்ணம் பூசி இருந்தது. அவையோட சுவர்கள்ல அழகான வடிவ துளைகள்ல நறுமணம் கமழுற எண்ணெயோட விளக்குகள் எரிஞ்சிட்டு இருந்தது. ஜவ்வாது வாசனை கொஞ்சம் அதிகமாவே வீசிச்சு. அரசர் உட்கார்ற அரியணை தங்கத்தால ஆனதா இருந்துச்சு. அதுல பண்ணி இருக்க வேலைப்பாடுகளை விவரிக்கவே முடியாது, அவ்வளோ அற்புதமா இருந்துச்சு. பல நாட்டு கலை வடிவம் உள்ள அழகான புலி சின்னம் போட்டிருந்த இருக்காது. அதுல புலி மாதிரி கம்பீரமா உட்கார்ந்து இருந்தாரு புலி கொண்ட சோழ மாவேந்தர் இளம்பெரும் சென்னி. நரைச்ச முடி, பொடச்ச மார்பு, அழகான முகமும் ஆண்மை தொனிக்கிற தோரணையோடையும் உட்கார்ந்திருந்த வயதுல முதிர்ந்த சோழர் இளம்பெரும் சென்னியாரோட நாற்காலிக்கு பக்கத்துல அவரோட எல்லாமுமான படைத்தலைவர் அழுந்தூர் வேள்திதியர் உட்கார்ந்திருந்தார். 2 பேருக்கும் முன்னாடியும் உறையூர் குடிகள் 4 பேர் பணிவோடு நின்றுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு நடுவுல கீழே ஒரு மூட்டை இருந்துச்சு. அந்த மூட்டைக்குள்ள உடஞ்ச பானைங்க, விளக்குங்க, சிலைங்க எல்லாம் இருந்துச்சு. இன்னொரு மூட்டையில நசுங்கின பண்ட பாத்திரங்கள் இருந்துச்சு. சோழ மன்னர் இளம்பெருஞ்சென்னி அதையெல்லாம் கைகளை பசஞ்சபடியே பார்த்துட்டு இருந்தார். அப்போ அதை பணிவோட நின்றுட்டு இருந்த சோழவாசி 4 பேர்ல ஒருத்தன், மன்னவா, இன்னைக்கு காலையில நகரத்துக்குள்ள இளவரசரோட வெண்ணிற குதிரைப்படை உலா வந்துச்சு. அது ஓடும் பாதையில நான் இன்னைக்கு தெரியாதனமா கடை விரிச்சிட்டேன். என்னோட முழு பணம் நான் போட்டிருந்ததெல்லாம் உடஞ்சிருச்சு, செதஞ்சிடுச்சு மன்னா அப்படின்னு தயங்கி தயங்கி இளவரசர் மேல கம்ப்ளைண்ட் பண்ணான். இளைஞனா இருந்த இன்னொருத்தனானா, மன்னா, இளவரசர் வெற்றிவேல் சென்னியும் அவர் ஃப்ரெண்ட்ஸும் குதிரை பந்தயம் கட்டி கடை வீதியை நாசம் பண்ணிட்டாங்க. இதை உங்ககிட்ட புகார் சொல்ல மக்கள் தயங்குறாங்கன்னு துணிச்சலா சொன்னான். அவன் அப்படி பேசினது மன்னரான சென்னிக்கு பிடிச்சிருந்தது. அப்போ அந்த அவைக்குள்ள இளவரசர் வெற்றிவேல் சென்னி வருகிறார்னு அறிவிப்பு சத்தம் வர எல்லாரும் வாசலை பார்த்தாங்க. அங்க ஒத்த புலி மாதிரி அவைக்குள்ள நுழைஞ்சான் இளைஞனான இளவரசன் வெற்றிவேல் சென்னி. அரும்பு மீசையும் காந்த கண்களும் பவள மாதிரி வாயும் எப்பவும் எதை பத்தியும் கவலைப்படாம தன் போக்குல போற கண்ணும் உள்ள அவன் வெள்ளை கலர்ல கீழாட ஒன்னையும் போட்டு பட்டு போர்வை ஒன்னையும் போத்தி இருந்தான். அந்த போர்வை அவனோட நெஞ்சுக்கு குறுக்க வழிஞ்சு அவன் கையில தொங்கிட்டு இருந்தது. அத கையில எடுத்துக்கிட்டே நடந்து வந்தான் வெற்றிவேல் சென்னி. இடுப்புல புலி சின்னம் உள்ள வாள் ஒண்ணு கட்டி இருந்தான். அந்த வாளுக்கு அஞ்சாத ஆள் பெரும் சென்னி மட்டும்தான். மத்த எல்லாரும் வெற்றிவேல் சென்னியோட வாளுக்கு முன்னாடி பணிஞ்சே ஆகணும், இல்லைன்னா டைரக்டா மேல போக வேண்டியதுதான். அவன் உள்ள அங்க நுழைஞ்ச தோரணை எப்படி இருந்துச்சுன்னா, இங்க யாரு மன்னருங்கிறதெல்லாம் எனக்கு கவலையே இல்லை, இங்க நானே அரசன், நானே அமைச்சன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. வீரமாறன்கிற கொற்றவன் வெற்றிவேல் சென்னிய பத்தி கேள்விப்பட்டிருக்கான். இப்பதான் தடவையா பாக்குறான். பார்த்ததுமே தான் கேள்விப்பட்ட அத்தனையும் உண்மைதான்னு புரிஞ்சுக்கிட்டான் கொற்றவன். அப்படி நீ யார்கிட்ட வேணாலும் உன் வேலையை காட்டலாம், ஆனா வெற்றிவேல் சென்னிக்கிட்ட மட்டும் கொஞ்சம் பார்த்து பதவுசா நடந்துக்கப்பா. ஓ தகிடு தத்தத்தை கண்டுபிடிச்சாரோ ஓ உசுறு உன்னோடது இல்லை, அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்ல தோணுதில்ல. என்ன நடக்குதுன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.